வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் லீ ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இதை தவிர்த்து இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரான்ஸை பற்றின அப்டேட்டு, லிவ் மார்கன் அப்டேட்டு, டாமினிக் மிஸ்டீரியோ, ஸ்டெஃபனி வார்கர் கூட சேர்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு முதல் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், நீங்கள் எல்லாருமே இந்த வாரம் மண்டே நைட்டாக பார்த்துருப்பீங்க. ஏஜேஸோடைய ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு தி அண்டர்டேக்கர் வந்திருப்பார். அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா அவருடைய புல்லட் பைக்கில் தான் வந்திருப்பார். அந்த புல்லட் அப்படிங்கிறது ஐகானிக்காக பல பேருக்கு ஒரு ட்ரீமானது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமே. அந்த புல்லட்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த வகையில் டிராகன் லீக்கு இந்த புல்லட் ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புல்லட்டை பார்த்துட்டாரு டிராகன் லீ. அதில் தான் வந்தார். ஆனால் அதில் எப்படியாவது ஏறணும் அப்படிங்கிறது அவருக்கு ஆசை. மெதுவாக பார்த்தீங்கன்னா அதில் காலை போட்டு ஏறி உட்காந்துட்டு ஒரு போஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பங்கு வேண்டாம், இது அண்டர்டேக்கர் இருக்குது, ஏதாவது சண்டை கிட்ட ஆயிர போது, வேணாயா இறங்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம டிராகன் லீயும் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டார். ஆனால் சிஎம் பங்கு அங்கே மேலே போனதுக்கு அப்புறமா ஹே எப்படி பைக்கில் ஜோராக இருக்கிறேனா, நல்லா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாருங்க. இதை பங்கு பார்த்துட்டாரு. வேணான்னு சொல்லியும் என்னையா சேட்டை, ஐயா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிஎம் பங்க் கீழே வந்த உடனே தமாசா பார்த்தீங்கன்னா டிராகன்லி அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாரு. இப்படி ஒரு காமெடி செக்மெண்ட் ஆஃபேரில் நடந்திருக்குது. காய்ஸ், இப்போ பிரான்சன் ரீட் இன்ஜுரினால செத்ரான்ஸோடைய ரிட்டர்னுக்கு டிலே ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் எலிமினேஷன் சேம்பருக்கு குவாலிஃபை ஆக வேண்டியது பிரான்சன் ரீட் தானா. டபிள்யூ பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் எலிமினேஷனில் குவாலிஃபை பண்ணி அந்த எலிமினேஷன் சேம்பரில் மிஸ்ட்ரி மேன் பிரான்சன் ரீட் அட்டாக் பண்ணுற மாதிரியும், அதன் பின்பு அந்த மிஸ்ட்ரி மேனை பார்த்தீங்கன்னா யார் அப்படிங்கிற ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தாங்களாம். ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பிரான்சன் ரீடுக்கு இன்ஜுரி ஆனதுனால மண்டே நைட்டாக அந்த மிஸ்ட்ரி மேன் யாருன்னு காட்டியிருக்க மாட்டாங்க. இல்லாட்டா வழக்கம் போல் லோகன் பாலையோ அல்லது ஆஸ்தின் தெரிய அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி இப்போ எலிமினேஷன் சேம்பர் நடக்குது இல்லை, அந்த எலிமினேஷன் சேம்பருக்கு டபிள்யூ பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸை கூட்டிகிட்டு வரலாம், அந்த மிஸ்ட்ரி மேனாக கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற திட்டத்தில் வச்சுருந்தாங்களாம். ஆனால் எதிர்பாராத நேரத்தில் இப்போ பிரான்சன் ரீடுக்கு இன்ஜுரி ஆனதுனால அது ட்ராப் ஆகிட்டு அதிகபட்சமாக, ஏன்னா பிரான்சன் ரீட் எலிமினேஷன் சேம்பரில் இல்லை, அவர் இருந்தால் தான் செத்ரான்ஸோட ரிட்டர்னுக்கு வேலை. இப்போ அவரே இல்லாத பட்சத்தில் செத்ரான்ஸ் தேவையில்லைல்ல, அதனால் அவரோட ரிட்டர்ன் டிலே ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, செத்ரான்ஸுக்கு இன்ஜுரி இருந்ததுலப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செத்ரான்ஸோட இன்ஜுரி நல்லாவே ரெக்கவரி ஆகிடுச்சு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோலாம் ரிலீஸ் ஆகிருந்தது. அவர் இப்போ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பண்ணதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவரோட ரிட்டர்னுக்காக தான் டபிள்யூ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா அந்த மிஸ்ட்ரி மேன், இந்த மாஸ்கி மேன், செத்ரான்ஸ் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நம்ம பிரான் பிரேக்கரோட ரிட்டர்னுக்காக காத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரான் பிரேக்கர் ஒருவேளை ரசல்மனியாவுக்கு முன்னாடியே ரிட்டர்ன் ஆகிட்டார்னா ஓகே, இல்லாட்டா அந்த லோகன் பால், ஆஸ்தின் தேரி, இவங்க ரெண்டு பேரில் யாரு கூடியாது தான் செத்ரான்ஸ் ரசல்மனியாவில் மோதுற மாதிரி டபிள்யூ பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஒரு அட்டாக் பண்ணது பிரான்சன் ரீடும் பிரான் பிரேக்கரும் தான். அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் தான் பழி வாங்கணும். ஆனால் தலைமை வரும்போது அவங்க ரெண்டு பேருமே இல்லை. டாமினிக் மிஸ்டீரியோ உலகத்திலேயே கொடுத்து வச்சவன்னு சொல்லலாம். ஏன்னா மாமி ரியா ரிப்ளேயை முதல்ல டாவ் அடிச்சது அவர் தான். ஸோ ரியா ரிப்ளே அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ காம்பினேஷன் டபிள்யூல மறக்க முடியாத ஒரு காம்பினேஷனாக இருந்தது. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அவ்வளவு வரவேற்பு கிடச்சிது. ரியா ரிப்ளேயை முழுக்க ஒரு ஆண் ரெஸ்லருக்கு இணையாக பார்த்தது நம்ம அந்த நேரத்தில் தான். ஏன்னா டாமோ ரியாவும் அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி காம்பினேஷனில் சூப்பராக இருந்தாங்க. சரி, இது செட் ஆகாது, நம்ம லவ் பாயாக டாமினிக்கு உருவாக்கும்னு சொல்லிட்டு டபிள்யூ பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனையும் டாமினிக் மிஸ்டீரியும் சேர்த்து விட்டாங்க. ஏன்னா ரியா ரிப்ளே வாழ்ந்துட்டாங்க, அவங்களுக்கு டாம் தேவையில்லை. பட் ஆனால் ரியா ரிப்ளேக்கு அப்புறமா லிவ் மார்கன் அந்த கேரக்டர் பண்ணும்போது அவங்களுக்கு டாமினிக் மிஸ்டீரியோ பெரிய ஆளாக தேவைப்பட்டாங்க. அப்படி இருந்தால் லிவ் மார்கன் ஒரு உச்சத்துக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. நினச்ச மாதிரியாக லிவ் அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ ஒன்றா இருக்கும்போது அந்த காம்பினேஷன் நல்லா இருந்தது, கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆச்சு, ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்க. ஸோ இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ அடுத்த ஆளை நோக்கி போக போகிறாங்க. இப்போ லிவ் மார்கனை தனியாக விட்டாலே பார்த்தீங்கன்னா அவங்க பொழைச்சிக்குவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஸ்டெஃபனி வார்கர் கொஞ்சம் ஆபத்தில் இருக்காங்க. ஏன்னா ஸ்டெஃபனி வார்கருடைய உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அந்த அளவுக்கு நல்லால அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு சின்ன நியூஸாக போயிட்டு இருக்குது.
ஸ்டெஃபனி வேர்க்கருக்கு ஸ்பானிஷ் தெரியும். ஸ்டெஃபனி வேர்க்கர் டபிள்யூக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ எங்கள் டீமில் சேர்ந்துருன்னு சொன்னார். பட் ஆனால் சேரலை. இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தியின்படி பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வேர்க்கருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் டாமினிக் மிஸ்டீரியோக்கு இங்கிலீஷும் தெரியும், அவருக்கு ஸ்பானிஷும் தெரியும். ஸ்டெஃபனி வேர்க்கரை டாமினிக் மிஸ்டீரியோவை சேர வச்சுட்டு டாமினிக் மிஸ்டீரியோ ஸ்டெஃபனி வேர்க்கர் கூட இருந்தால் டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால லியம் மார்கன் அது ரோகம் பண்ணிவிட்டு ஸ்டெஃபனி வேர்க்கர் கூட டாமினிக் மிஸ்டீரியோ அதாவது அடுத்த பொண்ணை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுடோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆல்ரெடி உலகமே மிஞ்சும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பெண்களே டேட்டிங் செய்யும் நபர். ஏன்னா ஒரு பக்கம் ரியா, ஒரு பக்கம் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் லீவு அப்படின்னு சொல்லிட்டு போன நிலைமையில் இப்போ கொம்பு வச்ச ஸ்டெஃபனி வேர்க்கரையும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலேயே கொம்பு வச்சவர் இவர் தாங்க, 2 கொம்பு வச்சவர். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்கு போயிடுவார். இது ஒரு நியூஸாக கிடச்சிருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரசல்மனியாவுக்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது. ரசல்மனியாவுக்காக டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் டிக்கெட் சேல் அப்படிங்கிறது பந்தமாக தான் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லாஸ்ட் இயர் டிக்கெட் ஏஜ்னை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி காய்ஸ் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும், டபிள்யூ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரசல்மனியா டே 1க்கு 36,000 டிக்கெட்டும் ரசல்மனியா டே 2க்கு 37,000 டிக்கெட்டு தான் வச்சுருக்கிறாங்க. இதே போன வருஷம் இதே நேரத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 45,000 டிக்கெட்டை டே 1க்கும் டே 2க்கும் கிட்டத்தட்ட 90,000 டிக்கெட் வந்து விற்றுருந்தாங்களாம். ஆனால் போன வருஷம் 45 அப்படிங்கும்போது 2 டேக்கும் சேர்த்தே தனித்தனியாக விற்றுருந்தாங்க. கரெக்டு தானே? ஆனால் இந்த வருஷம் 36, 37 அப்படிங்கும்போது போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இப்போவே பார்த்தீங்கன்னா 9,000 10,000 டிக்கெட் வரைக்கும் கம்மியாக வச்சுருக்கிறாங்க. டோட்டலி 19,000 டிக்கெட் கம்மியாக வச்சுருக்கிறாங்க. இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டவுனாக இருக்குது. இது போக போக இதுவே கண்டினியூ ஆச்சுன்னா ரசல்மனியா டிக்கெட் அப்படிங்கிறது இந்த வருஷம் 50,000 தான் விற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. துட்டு அதிகமாக விற்கிறதுனால யாருமே பார்த்தீங்கன்னா ரசல்மனியா டிக்கெட்டை வாங்கலை போல இருக்குது. 20%லேருந்து 50% அளவுக்கு டிஸ்கவுண்ட் போட்டாச்சு. இதுக்கப்புறமா பழைய டிக்கெட் ரேட்டுக்கு போட்டால் தான் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரசல்மனியா டிக்கெட்டை வாங்குவாங்க போல இருக்குது. கொள்ள ரேட்டுக்கு வைத்ததுனால யாரும் வாங்க மாட்டேங்காங்க கைஸ். அதுக்கப்புறமா நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கான ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் எக்கச்சக்க செக்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கான ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே மற்றும் இயோ ஸ்காய் 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நயா ஜாக்ஸ் மற்றும் லாஸ்ட் லெஜெண்டுக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. காய்ஸ் இதில் நம்ம நியூ சாம்பியனாக அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ ரியா ரிப்ளே வந்து எலிமினேஷன் சேம்பரில் இருக்கிறாங்க. அவங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற ரெஸ்லர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதனாலேயே அவங்க வந்து இந்த வருடம் உமன்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பருக்கு குவாலிஃபை ஆகிறதுனால இந்த மேட்ச்சில் தோக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு பேப்பருக்கு முன்னாடி ஒவ்வொரு யூஎஸ் சாம்பியன் வந்து வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காம்லைஸ் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் அஃபிஷியலி அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை அகெயின் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சிங் விட போகிறாரு. இதையும் டபிள்யூபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காய்ஸ் நான் தான் சொன்னது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணியிருக்கிறாரு. அதில் பேப்பருக்கு முன்னாடி தான் நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து தோற்றுருக்காங்க இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை. இப்போ ஒரு பேப்பருக்கு முன்னாடி யூஎஸ் சாம்பியன்ஷிப் டிஃபன் பண்ணுறாரு. யார் வந்து சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஓபா ஃபெமிக்கும் போன வாரம் மிஸ்ஸுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் அஃபிஷியலி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஓபா ஃபெமி மறுபடியும் ஆக்ஷனை கண்டினியூ பண்ண போகிறாரு. ஸோ ஓபா ஃபெமிக்கும் த மிஸ்ஸுக்கும் ஒரு மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி உலகநாதன் சோலோ சிகாவுக்கும் அங்கிள் லவுடிக்கும் அந்த விளக்குக்கான சண்டை யார் கடைசியில் விளக்க பிடிக்க போகிறா அப்படிங்கிறது தெரிய போகுது. இதில் ஒரு வேளை சோலோ சிகாவை தோத்துட்டாருன்னா அந்த விளக்கை தூக்கி அங்கிள் லவுடியோட கொடுத்தணும், அவர் தான் இதுக்கப்புறம் விளக்கு பிடிப்பார். இல்லாட்டா சோலோ சிகாவை ஜெயிச்சிட்டாருன்னா அவர்கிட்டயே அந்த விளக்கு இருக்கும், கண்டினியூவாக அவர் விளக்கு பிடிப்பார். தப்பாக நினைக்காதீங்க கேஸ், அவர் கையில் வச்சுருக்கிற விளக்க சொன்னேன். அதுக்கப்புறமா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு உமன்ஸ்க்கான ஒரு மேட்ச் நடத்திருக்கிறாங்க. நம்ம கேண்டிஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஜோர்டன் கிரேஸுக்கு அகேன்ஸ்டாக போன வாரம் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுல, அது மூலயமா ஒரு மேட்ச் நடக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலி டபிள்யூபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா எலிமினேஷன் சேம்பர் கண்டென்டருக்குள்ளே ஒரு மேட்ச் நடக்க போகுது. எலிமினேஷன் சேம்பர் கண்டென்டர்னால் இப்போதைக்கு 6 பேர் செலக்டாக இருக்கிறாங்கல்ல, ட்ரிக் வில்லியம்ஸ், கோடி ரோட்ஸ், ராண்டி ஆர்டன், ஜுவனே எவன்ஸ், கோடி ரோட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஜே ஊசோ, இவங்க 6 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்து நான் எலிமினேஷன் சேம்பரை பற்றியும் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி பண்ண போகிறாங்களாம். இதெல்லாம் அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? சரி காய்ஸ், இதுதான் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நடக்க போகிறது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பு.